আসসালামু আলাইকুম রহমতুল্লাহ বরকাত।
எங்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது என்று இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளில் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற உடல் ஆரோக்கியம் என்பது மிக பெரும் அருளாகும். இந்த உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான வழிமுறைகளையும் இஸ்லாம் சில படிமுறைகளினூடாக எங்களுக்கு சொல்லித் தந்திருப்பதையும் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம்தான் அவனை ஆரோக்கியமான அல்லது மிக செழிப்பான சக்தி வாய்ந்த இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை சுறுசுறுப்பாக செய்வதற்கு அவனுக்கு உதவியாக அமைகின்றது. அல்லது சமூக சேவைகளில் இன்னொரு செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அவனுடைய உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அல்லது அவனுடைய குடும்ப பராமரிப்பிற்கான அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கான பொருளாதார தேடலை உழைப்பை மேற்கொள்வதற்கு ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் மிகவும் அவசியமானது என்பதை எங்களுடைய சமூகத்தில் நோயுற்றிருப்பவர்களை பார்த்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏராளமான நோய்களையும் எங்களுடைய சமூகத்தில் பரப்பி வைத்திருக்கின்றான். இந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு வராத நோயே கிடையாது என்கிற அளவுக்கு சிறிய நோய்களிலிருந்து பெரும் பெரும் நோய்கள் வரைக்கும் அல்லாஹ் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் மனித உடலில் வைத்து அவர்களை சோதிப்பதை பார்க்கின்றோம். புற்றுநோய் என்கிறோம். அறிமுகம் இல்லாத பல்வேறு வகையான புற்றுநோய்கள் எங்களுடைய உடலிலே ஏற்படுகிறது என்று வைத்திய துறை எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கி கொண்டிருக்கின்றது. புது புது புற்றுநோய்கள், இரத்த புற்றுநோய், மார்பக புற்றுநோய், தோல் புற்றுநோய், கண் புற்றுநோய் என்று பல்வேறு வகையான புற்றுநோய்கள், அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு பல்வேறு வகையான புற்றுநோய்களை எங்களுடைய உடலில் ஏற்படுகிறது என்று வைத்தியத்துறை எங்களுக்கு சொல்கிறது. பழங்காலங்களில் கேள்விப்படாத எங்களுடைய சமூகம் இன்றளவும் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிறுநீரக பாதிப்பு, கிட்னி ஃபெயிலியர், இது மிக பெரும் அவஸ்தைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நோய். சிறியோர் தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும் யாரையும் விட்டு வைக்க முடியவில்லையே என்கிற அளவுக்கு எங்களுடைய சமூகத்தில் இந்த சிறுநீரக நோய் அதற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் காணப்படுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, குடல் புற்றுநோய், அல்சர் என்று சொல்கிறோம். எங்களுடைய சிறியவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும், ஆண்கள் தொடக்கம் பெண்கள் வரைக்கும் பல்வேறு வகையான நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு அல்சர் என்கிறோம், சுகர் என்கிறோம், பிரஷர் என்கிறோம், பல்வேறு வகையான நோய்கள் நாளுக்கு நாள் நோய்களும் அதிகரித்து நோயாளிகளும் அதிகரித்து அவர்கள் சிகிச்சை ஊடாகவே வாழ்நாள் முழுக்க அவர்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தஆலா எங்களுடைய சமூகத்திற்கு ஒரு சோதனையாக தந்திருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோய்கள் என்பது அல்லாஹ் எங்களை சோதிப்பதற்காக தந்திருப்பவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் மரணத்தை தவிர அல்லாஹ் ஒரு நோயை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அதற்கான நிவாரணத்தையும் அவன் ஏற்படுத்தாமல் ஒரு நோயை ஏற்படுத்துவது கிடையாது. அதற்கான தீர்வு இந்த உலகத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு நோயை அல்லாஹ் படைத்தால் அதற்கான வைத்தியத்தையும் அல்லாஹ் படைக்கிறான். அதனை தேடி கற்று அந்த துறையில் பாண்டித்தியம் பெற்று அதற்கான தீர்வுகளை வழங்குகின்ற வைத்தியர்களையும் அல்லாஹு தஆலா அவ்வப்போது ஏற்படுத்துகிறான். அதில் விசேட துறை உள்ளவர்களையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தித்தான் வைக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நோய்வாய்ப்பட்டு அவதிப்படக்கூடிய நாங்கள் அல்லது நோயுற்று எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இழந்து நாங்கள் உடலாலும் சோர்வு மனதாலும் சோர்வுற்று கஷ்டப்பட்டு இன்னல் பட்டு இதற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்து விட்டேனே என்று அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எங்களை இந்த நோய்களிலிருந்து காத்துக்கொள்வதற்கான ஒரு சில வழிமுறைகளை, அதனுடைய அடிப்படைகளை இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருப்பதை பார்க்கிறோம். அத்தகைய சில வழிமுறைகளை இந்த ஹுத்துபாவிலே எனக்கும் உங்களுக்குமான ஆலோசனையாக வழங்குவது மிக பொருத்தம் என்று நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினித் தஈஃப். பலமான ஒரு முஃமின், சக்தி உள்ள ஒரு முஃமின்,
அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்தவனும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவனுமாக இருக்கிறான். பலவீனமான முஃமினை விட மிகச் சிறப்பானவனும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவனும் யார் என்று சொன்னால் பலமான ஒரு முஃமினாவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்? பலமான ஒருவனால் மட்டும்தான் அவன் சுயமாக வாழ்வதற்கு உழைக்க முடியும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியும், இந்த சமூகத்திற்காக சேவையாற்ற முடியும், இந்த சமூகத்தினுடைய எதிர்கால நலனுக்காக வேண்டி பாடுபட முடியும், எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அதற்காக முயற்சிக்க முடியுமான ஒரே ஒரு உடம்பு ஆரோக்கியமான சக்தி உள்ள பலமுள்ள ஒரு உடல் அமைப்பை கொண்டவனால் மட்டும்தான் முடியும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்தி சொல்கிறார்கள், பலவீனமான மூமினை விட பலமான மூமினை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் பலவீனமான மூமினை விட பலமான ஒரு மூமினை சிறப்பானவனாக கருதுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை மாலை திக்ருகள் ஓதுற நேரத்தில், பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, யா அல்லாஹ் என்னுடைய உடம்பிலே ஆரோக்கியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, யா அல்லாஹ் என்னுடைய செவிப்புலனிலே என்னுடைய கேட்டலிலே ஆரோக்கியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, என்னுடைய பார்வையிலே நீ ஆரோக்கியத்தை தருவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் ஓதக்கூடிய பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனையாக இதனை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு முக்கியத்துவத்தை எங்களுடைய உடலுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கதுரு நிஅமதி பஅத ஸவாலிஹா, எந்த ஒரு அருளும் அது இல்லாமல் போனதற்கு பின்னால் தான் அதனுடைய பெருமதி விளங்கும். கண் பார்வை இழந்தால் எங்களுடைய நிலை என்ன? கைகள் இல்லை என்றால் எங்களுடைய நிலைகள் என்ன? எங்களுடைய கிட்னி சிறுநீரகம் செயலிழந்து விட்டது என்று சொன்னால் எங்களுடைய நிலை என்ன? எங்களுடைய உடலுக்குள் ஏதோ ஒரு புற்றுநோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எங்களுடைய நிலை என்ன? என்னுடைய கால் இழந்து விட்டேன், என்னுடைய நிலை என்ன? அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு நியமத்தும் அது இழந்ததற்கு பின்னால் தான் அதனுடைய அருமை பெருமை, அதனுடைய பெருமதி விளங்கும் என்பது அரபு பழமொழி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைப்பது என்பது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஒன்றாகும். எங்களுடைய உடலை வைத்தியர்கள் பார்ப்பார்கள், வைத்தியம் இருக்கிறது, அதற்கான மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொண்டு நான் ஆரோக்கியமாக வாழலாம் என்பது நோய் வந்ததற்கு பின்னால் யோசிக்க வேண்டிய விஷயம். நோய் வராமல் தடுப்பதற்கான வழி என்ன? வெள்ளம் வருவதற்கு முன்னால அணைய கட்டணம் என்று சொல்லுவார்கள். என்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும், என்னுடைய உடலை சக்தி மிக்கதாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, முதலாவது சீரான உணவு பழக்க வழக்கம் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். இது ஆக முக்கியம். ஏனென்று சொன்னால் சொல்லுவார்கள், உணவே விருந்து, உணவே மருந்து. எங்களுடைய உடலுக்கு எங்களுடைய உணவாலேயே நாங்கள் மருந்து மாத்திரைகளை கொடுக்கலாம். உணவு என்பது எங்களுடைய உடலை சக்தி மிக்கதாக மாற்றுவதற்கு, நாங்கள் உற்சாகமாக செயற்படுவதற்கு, எங்களுடைய உடல் கட்டுமானங்களை வளர்த்து கொள்வதற்கான ஒரு அனுகூலமாகத்தான் அல்லாஹு தஆலா உணவை வைத்திருக்கிறான். இந்த உணவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், மனிதன் அவனுடைய வயிற்றை விட கெட்ட பாத்திரத்தை அவன் நிரப்புவது கிடையாது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறார்கள் பாருங்கள். ஒரு மனிதன் அவனுடைய வயிற்றை விட கெட்ட பாத்திரத்தை அவன் நிரப்புவது கிடையாது. ஒருவனுக்கு தேவை ஏற்பட்டால், சாப்பிட வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டால் அவனுடைய வயிற்றில் 1/3 பகுதி உணவுக்கு ஒதுக்கட்டும், 1/3 மற்றைய பகுதியை தண்ணீருக்கு ஒதுக்கட்டும், 3/3 பகுதியை மூச்சு விடுவதற்கு அவன் ஒதுக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நிறைய சாப்பிட்றாக்களை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், மூச்சு முட்டை தின்னாதீங்க, சீவம் பேத்துன்னு சொல்லுவோம். யதார்த்தத்தை பார்க்கணும். நாங்கள் மூச்சு முட்டை தின்றா மூச்சு விடுவதற்கும் எங்களுக்கு இயலாத அளவுக்கு நாங்கள் உணவை உட்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். எங்களோட உடலுக்கு போதும் என்று இருக்கும், அதை தாண்டி நாங்கள் உணவு உட்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் மாறி இருப்போம். அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உணவு விஷயத்தில் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்துகிறார்கள். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, எந்த அளவுக்கு எங்களுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு செயல் பாருங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள்,
ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். அளவுக்கு அதிகமாக வாங்கி அளவுக்கு அதிகமாக செலவழித்து தேவைக்கு மீறி நீங்கள் உணவை உட்கொண்டு உங்களுடைய உடம்பிலே நோயையும் ஏற்படுத்த வேண்டக்கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி என்ன? உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய உடலுக்கு அளவான உணவை உட்கொள்வது இஸ்லாம் காட்டி தருகிற வழிமுறை. அதே நேரத்தில் எங்களுடைய உடலுக்கு எது தகுதியான உணவோ அதைத்தான் உட்கொள்ள வேண்டும். உடலுக்கு ஒவ்வாத உணவை ஒரு காலமும் நாங்கள் உட்கொள்ளக்கூடாது. வைத்தியர்கள் நோய் வந்ததுக்கு பின்னால் ஆலோசனை சொல்லுவார்கள், நீங்க என்ன சாப்பிடாதீங்க, உறப்பு கூட சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க என்று வைத்தியர்கள் ஆலோசனை சொல்வார்கள். மார்க்கம் என்ன சொல்கிறது? எங்களுக்கு உங்களுடைய உடலுக்கு ஒவ்வாத, உங்கள உடலுக்கு ஒத்து போகாத நோயை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை நீங்கள் உட்கொள்ளாதீர்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னால் எங்கே அதன் அடிப்படை இருக்கிறது? நாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அன்புக்குரியவர்களே நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களே, உணவு விஷயத்தில் நேரம் தவறி உண்ணக்கூடாது. இந்த அல்சர், குடல் புற்றுநோய் வந்தாக்களுக்கு வைத்தியர்கள் சொல்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? காலையில நேரத்துல சாப்பிடுங்க, பகல் சாப்பாடை கொஞ்சம் நேரத்தோட சாப்பிடுங்க, இரவையிலையும் நேரத்தோட சாப்பிடுங்க, இரவையில மிச்சம் லேட் ஆகி சாப்பிடாதீங்க, எண்ணெயை சாப்பிடாதீங்க, உரப்ப சாப்பிடாதீங்க. வைத்தியர்கள் சொல்கிற ஆலோசனை. அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள், நடைமுறையில் அவர்கள் செயற்படுத்தி காட்டுகிறார்கள். நேரத்துக்கு உண்ண வேண்டும், போதுமான அளவு உண்ண வேண்டும், உடலுக்கு ஒத்துப்போகக்கூடிய உணவை உண்ண வேண்டும் என்பதெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உடல் ஆரோக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி எங்களுடைய வணக்க வழிபாட்டுக்கு இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த உணவோடு சம்பந்தப்படுத்தி நோன்பு என்பது நிச்சயமாக எங்களுடைய உடலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம். வீட்டில் நோயோடு இருக்கிற வயசான ஆக்கல்ல ரமலானுடைய காலங்களில் அவர்களுடைய வார்த்தையை நீங்க கேட்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கி, உடம்பு காத்து போல இருக்கி, மற்ற நோயெல்லாம் இந்த நாளையில இல்லாம இருக்கி. ஏன் என்று தெரியுமா? எங்களுடைய உடல் அந்த உணவை போதுமான அளவு உட்கொண்டு பகல் வேளைகளில் செரிமானத்திற்கான அளவை எங்களுடைய உடல் ஏற்படுத்துகிறது என்று இஸ்லாம் நோன்பை ஒரு கடமையாக சொல்கிறது. அண்மையில ஒரு ஆய்வறிக்கையை நான் வாசிக்க கிடைத்தது. எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய செல்ஸ், உயிரணுக்கள், இறந்து போகக்கூடிய உயிரணுக்களும் இருக்கின்றன. இந்த இறந்து போகக்கூடிய உயிரணுக்களால் எங்களுடைய உடலுக்கு ஆங்காங்கே கட்டிகள் ஏற்பட்டு புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. எங்களுடைய உயிரணு செத்து போன, இறந்து போன உயிரணுக்களால் எங்களுடைய உடம்பிலே ஆங்காங்கே அது சேமிக்கப்பட்டு கட்டி ஏற்பட்டு புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. இந்த வைத்தியத்துறை அதற்கான ஆலோசனையை சொல்கிறது. ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட மணித்தியாலங்கள் நீங்கள் உணவு உட்கொள்ளாமல் இருந்தீர்களாக இருந்தால், உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் உங்களுடைய இறந்து போன உயிரணுக்களை உங்களுடைய உடல் உண்டு விட்டு சாப்பிட்டு விட்டு அதனை இல்லாமல் ஆக்குகிறது. அந்த கட்டி வரக்கூடிய புற்றுநோய்களிலிருந்து உங்கள் உடலை பாதுகாக்கலாம் என்று வைத்தியத்துறை ஆலோசனை சொல்கிறது. இஸ்லாம் சுருக்கமாக சொல்லுது, நீங்க நோன்பை பிடிங்க, சுன்னத்தான நோன்புகளை பிடிங்க, மாசத்துல 3 நோன்பை பிடிங்க, வாரத்துல திங்கள் வியாழக்கிழமை நீங்க நோன்பை பிடிங்க. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு தத்துவ ரூபமான ஒரு இபாதத்தை, ஒரு வணக்க வழிபாட்டை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய உடம்பை மிக பெரும் அற்புதமாக படைத்து வைத்திருக்கின்றான். விஞ்ஞானம் படிக்கிற ஆட்களுக்கு தெரியும், எங்களுடைய உடம்பை கீறினால், உள்நுழைந்து பார்த்தால் அதனுடைய கட்டமைப்புகள், அதனுடைய வடிவமைப்புகள், அதனுடைய ஒழுங்கமைப்பு, அதனுடைய சீர் என்பது வித்தியாசமானது. அந்த வல்லமையை எந்த துறையும் அணுவளவும் வெட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய நிஅமத்தா இல்லையா? சாதாரணமாக. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய உடல் அமைப்பு ஒரு உணவை உட்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த உணவு செரிமானம் அடைவதற்கு, அதனுடைய சமிபாட்டு தொகுதிக்கு சென்று அதனை அரைத்து செரிமானம் அடைவதற்கு கிட்டத்தட்ட 3 to 4 மணித்தியாலங்கள் தேவைப்படுகின்றன என்று ஆய்வு சொல்கிறது. அது வரைக்கும் எங்கட உடம்பு ஓய்வு அறிக்கணும். ஒரு உணவை சாப்பிட்டா எங்கட உடம்பு ஓய்வு அறிக்கணும், சமிபாட்டு தொகுதிக்கு ரிலாக்ஸ் கொடுக்கணும், போன உணவை அரைக்கிறதுக்கு நாங்க டைம் கொடுக்கணும். ஆனால் எங்களுடைய சமூகத்தினுடைய உணவு பழக்க வழக்கங்களை யோசித்து பாருங்க.
3 வேளை உணவுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் 3 வேளை இல்லை, விடிஞ்சத்திலிருந்து தூங்கும் வரைக்கும் உணவு தான். இப்போ எங்களோட சமூகம் இரவையில் 12 மணிக்கும் சாப்பிட்றதுக்கான ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருக்குது. அன்புக்குரியவர்களே, சமிபாட்டு தொகுதிக்கு ரிலாக்ஸே கிடையாது. இரவையில் 1 மணிக்கு சாப்பிட்டு திரும்ப காலையில் 6 மணிக்கு சாப்பிட்டால் அந்த கெப்புக்குள்ள எந்த அளவுக்கு எங்களுடைய உணவு அரைக்கப்பட்டு எங்களுடைய உடலுக்கு தேவையான சக்தியையும் ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் தூங்குகிற நேரம் எங்களுடைய உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடைகின்றன என்று ஆய்வுகள் சொல்கின்றன. வளர்றதுக்கு நேரம் கொடுக்கவில்லை, அந்த அளவுக்கு எங்களுடைய உடம்புல சாப்பாடு. அன்புக்குரியவர்களே, கட்டாயமாக யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு முக்கியம். இதில் மிகப்பெரிய பங்கு நாங்கள் சாப்பிடுகிற உணவில் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற இன்னும் ஒரு வழிமுறை, எங்களோட உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு உடற்பயிற்சி. அடிக்கடி நாங்கள் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கணும். அதுக்கும் வைத்தியத்துறை நோய்வாய்ப்பட்டால் கொஞ்சம் எழும்பி நடங்க, ஒத்தையா தூங்கிடாதீங்க, சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க, எவ்வளவு ஆரோக்கியமான ஆலோசனைகளை வைத்தியத்துறை எங்களுக்கு சொல்கிறது என்பதை பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, இதிலையும் மிகப்பெரிய ஒரு இபாதத்து தங்கியிருக்கு. ஒரு ஆய்வறிக்கையில், ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையில் எங்களுடைய தொழுகை தொடர்பான ஆய்வறிக்கையை சொல்கிறார்கள். நாங்கள் தொழுகிற தக்பீர் கட்டினத்திலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் தொழுகிற இந்த தொழுகையை ஆய்வறிக்கை சொல்கிறது. ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளைக்கும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பது அவனுடைய உடலுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை. கட்டாயமாக அவன் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் அவனுடைய மூட்டுக்கள் எல்லாம், எலும்புகள் எல்லாம், தசைகள் எல்லாம், நரம்புகள் எல்லாம் அசைந்து இரத்த ஓட்டங்கள் மிகச் சீராக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதற்கான சந்தர்ப்பத்தை இஸ்லாம் தொழுகை மூலமாக கொடுக்கிறது. அதிலும் முக்கியமாக சுஜூதிலே அவன் இருக்கிற பொழுது அவனுடைய மூளைக்கான இரத்த ஓட்டம் முழுமையாக சென்றடைகிறது என்று எங்களுக்கு ஆய்வறிக்கை சொல்கிறது. என்று சொன்னால் இஸ்லாம் சூசகமாக சொல்லுது, நீங்க தொழுகைய ரிலாக்ஸாக, மன அமைதியோடு, ஒரே எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக நீங்கள் நிலைநாட்டுங்கள். டென்ஷன் இல்லாம வந்து தொழணும், அவசரப்படாம தொழணும், படபடப்பு இல்லாம தொழணும். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு உடற்பயிற்சி என்பதை நாங்கள் விளங்காமல் இருக்கிறோம். எங்களுக்கு மாற்று மதத்தவர்கள் ஆய்வு செய்து விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியம் உணவு பழக்க வழக்கங்கள் சீராக அமைகிற அதே நேரம் உடற்பயிற்சி மிக முக்கியம். விஞ்ஞானம் என்ன சொல்லுதென்றால், ஆய்வறிக்கை என்ன சொல்லுதென்றால், எங்களுடைய 5 நேர தொழுகையையும் சீரான முறையில் நாங்கள் தொழுவோமாக இருந்தால் அதுவே மிகப்பெரிய ஒரு உடற்பயிற்சி என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய உடலை பயிற்சிகள் மூலமாக வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு ஊக்கப்படுத்தலை சொன்னார்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு அம்பெய்வதற்கு பழக்குங்கள், நீந்துவதற்கு பழக்குங்கள், குதிரை ஓட்டுவதற்கு பழக்குங்கள் என்றெல்லாம் வீர சாகச செயல்களை எல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பழக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கான உடற்பயிற்சியை ஊக்குவித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அடிக்கடி ருகானா என்பவரை அழைத்து மல்யுத்தத்தில் ஈடுபடுவார்கள். என்றா கொஞ்சம் பலம் பலவீனத்தை ரசூலுல்லாஹ் செக் பண்ணி பார்க்கிற, சண்டை கிடையாது, பலம் பலவீனம் உடல் எப்படி இருக்குது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மல்யுத்த பயிற்சியின் மூலமாக செக் பண்ணி பார்ப்பார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் மறைமுகமாக எங்களுக்கு எங்களுடைய உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு வழிமுறையாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் எங்களை உடல் ஆரோக்கியத்துக்கு சொல்கிற மற்றும் ஒரு அம்சம்தான் சுத்தம். சின்ன வயசிலிருந்து படித்து வந்த ஹதீஸ், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான். சுத்தம் என்பது ஈமான்ல ஒரு பாதி. ஈமான்ங்கிறது அது மிக உயர்ந்த அம்சம். அதை பெற்றுக்கொண்டால் அவன் சொர்க்கவாதி. ஈமான் இல்லைண்டா நரகவாதி. ஒரு மூமின் நினைவான், அவன் சொர்க்கவாதி. ஈமானை கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தோடு ஜாயின் பண்ணி பேசுறாங்கன்னு சொன்னால், சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்று பேசுகிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இந்த சுத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எழும்பினான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் தூக்கத்திலிருந்து எழும்பினால் அவருடைய கைகளில் முதலில் அவர் கழுவட்டும். ஏனென்றால் தூக்கத்தில் அவரை அறியாமல் அந்த கை எங்கெங்கே சென்றிருக்கும் என்பதை அவர் அறிய மாட்டார். உங்களுக்கு கஷ்டமில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு உதுவின் பொழுதும், இன்னும் ஒரு ஹதீஸில் ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் பல் துலக்குவதை உங்களுக்கு நான் வாஜிபாக்கி இருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
உங்களுக்கு குளிப்பு கடமை இல்லை என்று சொன்னாலும் வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயம் நீங்கள் குளித்துவிட்டு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு செல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, உணவு உட்கொள்வதற்கு முன்னால் நீங்கள் கைகளை கழுவிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மார்க்கம் சுத்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்தை வைத்திருக்கிறது. இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோருவோரையும் சுத்தமானவர்களையும் அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, சுத்தம் என்பது எங்களுடைய உடல், எங்களுடைய உடை, எங்களுடைய இடம், எங்களுடைய சூழல், எங்களுடைய அனைத்து அம்சங்களையும் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் நாங்கள் பாவனைக்கு வைத்திருக்கின்ற பொருட்கள் உட்பட அனைத்தையும் சுத்தமாக வைப்பது, சுத்தமாக பயன்படுத்துவது, தேவைக்கு எடுக்கிற பொழுது அதனை சுத்தப்படுத்துவது, தேவை முடிந்ததற்கு பின்னால் அதனை கழுவி சுத்தப்படுத்தி வைப்பது என்பது மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற மிக முக்கியமான அம்சம். அசுத்தம் எங்கெல்லாம் இருக்கிறதோ நிச்சயமாக அங்கெல்லாம் நோய் தொற்றிக்கொள்ளும். அசுத்தம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கொடிய நோய்கள் தொடராக வந்து கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. எனவேதான் சுத்தம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு தந்திருக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நிஅமத், மிகப்பெரிய ஒரு அருள். இந்த அருள் எப்போது ஸ்தம்பிதம் அடைகிறதோ, எப்போது நாங்கள் உடல் உறுப்புகளில் இழப்புகளை சந்திக்கின்றோமோ, எப்போது ஆரோக்கியம் குன்றியவர்களாக வைத்தியசாலையிலோ வீட்டிலோ நாங்கள் ஒடுக்கப்படுகின்றோமோ அப்போதுதான் இதனுடைய நிஅமத் விளங்கும். அது வரைக்கும் நிச்சயமாக அது தொடர்பாக புரிந்து கொள்பவர்கள், அதற்காக முயற்சிப்பவர்கள், அதன் ஆரோக்கியத்திற்காக பாடுபடுபவர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற இந்த வழிமுறைகளினூடாக எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுகிற விஷயத்தில் மற்றும் ஒரு மிக முக்கியமான அம்சம் எங்களுடைய ஓய்வு. எங்களுடைய உடலுக்கு நாங்கள் ஓய்வை கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிஅமதான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இரண்டு நிஅமத்துக்களை அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு வழங்கி இருக்கிறான். இந்த இரண்டு நிஅமத்துக்களிலும் நிறைய மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள், அதை கவனிப்பது கிடையாது. அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆரோக்கியமும் அதே நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓய்வு நேரமும், இதனை சரியான முறையில் ஒருவன் பயன்படுத்துவதற்கு தவறி விடுகிறான். மிக அதிகமானவர்கள் பொடுபோக்காகத்தான் இருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا وَجَعَلْنَا النَّهَارَ مَعَاشًا. உங்களுக்கு இரவு பொழுதை ரிலாக்ஸுக்காக, ஓய்வெடுப்பதற்காக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். பகல் பொழுதை அல்லாஹு தஆலா உங்களுடைய உணவு தேவைகளை உழைப்புக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இரவு நேரம் என்பது எங்களுடைய உடல் ஓய்வெடுப்பதற்கான, நாங்கள் அமைதி அடைவதற்கான, பகல் வேளைகளில் ஓடி திரிந்து களைத்து உழைத்த எங்களுடைய உடம்பை கொஞ்சம் ரிலாக்ஸாக வைப்பதற்கான ஒரு நேரம் தான் இரவு நேரம். சில நிர்பந்தங்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும், அல்லது வேறு வேறு அத்தியாவசிய தேவையுடைய வீடுகள் இருக்கும். இந்த நிர்பந்தங்களை தாண்டி எங்களுடைய இளம் சமூகம் இப்போது பழகி வந்திருக்கிற ஒரு பழக்கம், இரவையில் 12, 1 மணி 2 மணிக்கெல்லாம் அன்புக்குரியவர்களே எங்களுடைய சமூகம் ஃபோனில் தான் அல்லது பைக் எடுத்துக்கிட்டு ஊரு சுற்றுறான் வேலை எங்களுடைய இளம் சமூகம் பழக்கி வைத்திருக்கிற ஒரு பழக்கம். அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு பழக்கம் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தை தராது, மன நிம்மதியையும் தராது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்களுடைய கண்ணினுடைய இந்த பார்வை, இந்த கையடக்க தொலைபேசியையோ அல்லது வேறு இலத்திரனியல் சாதனங்கள் எதை பார்த்தாலும் பார்த்து மூடி வைத்தால் கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு பின்னால் தான் இந்த கண்ணுக்கு தூக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஆய்வறிக்கை சொல்கிறது. ஆனால் எங்கட சமூகம், அதுலேயும் எங்கட இளம் சமூகம்
இந்த ஸ்மார்ட் போன் வந்ததற்கு பின்னால் அதையே பார்த்து 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 இரவு நேரத்தை தூக்கத்திற்காக, ஓய்வுக்காக, ஆரோக்கியத்திற்காக வழங்கப்பட்ட இந்த நேரத்தை ஆரோக்கியம் இல்லாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், தூக்கத்துக்காக வழங்கப்பட்ட இந்த நேரத்தை நாங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக அன்புக்குரியவர்களே மிகப்பெரிய ஒரு பாதகத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உடலுக்கு நாங்கள் கேடு விளைவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு நேரம் தாண்டி தூங்கி இந்த சமூகம் எப்ப தஹஜ்ஜத் கிளம்புற, இந்த சமூகம் எப்ப சுபஹ் கிளம்புற, இந்த சமூகம் எப்படி காலை வேளையில் ஆரோக்கியமாக உற்சாகமாக தொழிலுக்கு செல்வது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டிய கடப்பாடோடு இருக்கிற அன்புக்குரியவர்களே. நேரம் தாண்டி தூங்கக்கூடிய ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டே வந்திருக்கின்றது. இந்த சமூகத்திற்கு தொழுகை, குறிப்பாக தஹஜ்ஜத்துடைய சுபஹுடைய தொழுகையின் பெருமதி தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் அதிகாலை வேளையில் பரக்கத்து செய்திருக்கிறான் என்று அதிகாலையிலேயே தொழிலுக்காக வெளியேறி செல்வதில் உள்ள பரக்கத்து தொடர்பாக எங்களுடைய சமூகத்தில் வளர்ந்து வருகிற சமூகத்திற்கு தெரியாது. இந்த சமூகத்திற்கு தெரிந்ததெல்லாம் நேரத்தை வீணடிப்பது, இரவு வேளைகளில் விழித்திருப்பது, இந்த கையடக்க தொலைபேசிகளில் அவருடைய நேரத்தை வீணடிப்பது, அல்லது வாகனங்களில் மோட்டார் சைக்கிள்களில் ஏனையவர்களுக்கு தொந்தரவாக சுற்றித் திரிவதை தவிர வளர்ந்து வருகிற எங்களுடைய இளம் சமூகத்தில் பலருக்கு இதனுடைய நிஅமத், இதனுடைய அருள், இதனுடைய பாக்கியம் விளங்குவதே இல்லை என்பதை ஆங்காங்கே ஒவ்வொரு முஸ்லிம் பிரதேசங்களிலும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரஹ்மத் அளித்த அருள் சொரிந்த உள்ளங்களை தவிர, வாலிபர்களை தவிர, யுவதிகளை தவிர என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத் எங்களுடைய உடல் ஆரோக்கியம். இந்த உடலில் ஒரு துண்டு இல்லை என்று சொன்னாலும் அதனால் நாங்கள் படுகிற அவதி இருக்கிறது. சாதாரணமாக நாங்கள் பேனை பிடிக்கிற இந்த விரலினுடைய ஒரு மொழி இல்லை என்று சொன்னாலும் அந்த பேனையை பிடிப்பதற்கு நாங்கள் படுகிற பாடு இருக்கிறது. எங்களுடைய கண்ணில் ஏதாவது ஒரு ஆபத்து நிகழ்ந்து விட்டால் பார்வை இழந்தவர்களாக கஷ்டப்படுகிற பொழுது நாங்கள் படுகிற அவதி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அது சொல்லன்னா துயரத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு இறுதியாக மிக முக்கியமான ஒரு அம்சத்தை இஸ்லாம் சொல்கிறது. நாங்கள் கெட்ட மதுபானம், போதை, புகைத்தல் போன்ற பல்வேறு பாவனைகளிலிருந்து நாங்கள் ஒதுங்கி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடந்த வாரம் ஒருவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். வைத்தியரிடம் அவர் தொடர்பான ஆலோசனைக்கு சென்றிருந்த போது அவர் சொன்னார், இவர் தொடர்ந்து புகைத்தல், பீடியை குடிச்சு 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 இவருடைய நுரையீரலில் கருத்த புகை மண்டலம் அடைத்து கொண்டிருக்கிறது. இது வளமையா நடக்கிறது தான். நம்மட குடும்பத்துக்குள்ள நம்மட நண்பர்களோடு நமக்கு தெரிந்தவர்களுக்கு வரும்பொழுதுதான் அதனுடைய விபரீதங்களும் பாரதூரங்களும் எங்களுக்கு விளங்குகின்றன. நுரையீரலை அடைத்திருக்கிறது. இவருக்கு சிகிச்சை அளிப்பது என்பது கஷ்டம். இவருக்கு சிகிச்சை அளிப்பது என்பது கஷ்டம். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய சுவாசத்திற்கு மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த நுரையீரல். இந்த நுரையீரலை நாங்கள் புகைத்தலின் மூலமாக புகைத்தலை நிரப்பி 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 சுவாசத்திற்கான வாயிலை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்களே ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கிறான், வலா துல்கு பிஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களுடைய கைகளை நீங்களே அழிவின் பக்கம் நீட்டிக் கொள்ளாதீர்கள், நீங்களே உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறானே. இந்த புகைத்தல், இந்த மதுபாவனை, இந்த போதை, இவற்றினூடாக எங்களுக்கு உடலில் ஆரோக்கியம் கிடைக்கிறதா அல்லது உடல் ஆரோக்கியம் குன்றி போகிறதா என்பதை சற்று நின்று நிதானித்து யோசித்து பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தந்திருக்கிறான், சிந்திக்கும் திறனை தந்திருக்கிறான், புத்தியை தந்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. நாங்கள் இருந்து யோசித்தோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பாதகமான செயலிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். எங்களுடைய உடலும் ஆரோக்கியம் உள்ள உடலாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏராளமான நியமத்துக்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த நியமத்துக்களை எண்ணி கணக்கிட முடியாது, எண்ணி கணக்கிட முடியாது. அந்த நியமத்துக்களில் மிகப்பெரிய நியமத் எங்களுடைய உடலை அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியமாக தந்திருப்பது. இந்த ஆரோக்கியம் குன்றுவதற்கு முன்னால், இந்த ஆரோக்கியத்தை இழந்து விடுவதற்கு முன்னால் இது தொடர்பாக நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த ஆரோக்கியத்தோடு இருக்கிற பொழுது மட்டும்தான் அதிகமான இபாதத்துக்களில் ஈடுபட முடியும், நின்று தொழ முடியும், இரவு நேரங்களில் விழித்திருந்து தொழ முடியும், அதிகமான நோன்புகளை நோக்க முடியும், ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இபாதத்துக்களை நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய பங்கு எங்களுடைய உடலுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுயநலவாதியாக படைக்கவில்லை.
இந்த சமூகத்திற்கு தேவையானவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த சமூகத்திற்கு தொண்டாற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவையோடு இருக்கிறோம். எங்களுடைய இளம் சமூகத்தை நல்வழிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடப்பாடோடு இருக்கிறோம். இதற்கு நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு தலைவலி வந்தாலே வீட்டுக்குள்ள சுருண்டு படுக்கக்கூடிய நாங்கள் அன்புக்குரியவர்களே, பெரும் பெரும் நோய்கள் வந்தால் நிச்சயமாக எங்களால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியாது, சமூக சேவைகளில் ஈடுபட முடியாது, உழைக்க முடியாது, குடும்ப பராமரிப்பு முடியாது, நண்பர்களோடு செல்ல முடியாது, குடும்பங்களோடு இணைந்து வாழ முடியாது, பள்ளி வாயிலுக்கு கூட வர முடியாது என்ற அளவுக்கு எங்களுடைய உடல் நிச்சயமாக குன்றி போகும். அதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும், என்னென்ன வழிமுறைகள் உடல் ஆரோக்கியத்திற்காக இஸ்லாம் சொல்கிறதோ இது மிக முக்கியமாக கடைபிடிக்கப்பட வேண்டியது. இந்த நியமத்தை பற்றி அல்லாஹு தஆலா விசாரிப்பான் என்கின்ற உணர்வோடு இது தொடர்பாக நாங்கள் மிக முக்கிய கவனம் எடுத்து நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்களும் ஆரோக்கியமாக வாழலாம். எங்களுடைய சமூகத்தையும் ஆரோக்கியம் உள்ள ஒரு சமூகமாக நாங்கள் மாற்றலாம். எங்களுடைய உணவு பழக்க வழக்கம், நாங்கள் செய்கிற உடற்பயிற்சி, நாங்கள் சுத்தமாக இருப்பது, எங்களுடைய ஏனைய மோசமான மதுபானம், புகைத்தல் போன்ற இந்த பழக்க வழக்கங்களிலிருந்து நாங்கள் மிக கவனம் எடுத்து எங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நாங்கள் பாடுபடுவோம். நிச்சயமாக அது இந்த உலகத்தினுடைய செயற்பாட்டை எங்களுக்கு வெற்றிகரமானதாக ஆக்கும். இந்த உலகத்தின் செயற்பாடு வெற்றி பெறுகிற பொழுது மறுமையில் ஈடேற்றம் உள்ளவர்களாக நிச்சயமாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.